Hello everyone, and before getting into the video, I just want to thank for those who have enrolled in Alchemix trading program. நான் ஒரு சின்ன கிளிம்ஸ் ஷேர் பண்ணுறேன், லைக் டிஸ்கார்ட் கம்யூனிட்டி என்ன நடக்குது அண்ட் வீடியோஸ்லாம் நாங்கள் எப்படி ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து டிஸ்கார்ட் சர்வர். இதில் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கே வந்து லைக் மார்க்கெட் இன்சைட்ஸ்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிகினர்ஸாக இருந்தாலும் லைக் இதை வந்து நீங்கள் ஒரு லூப் மோடில் தான் கற்றுக்க முடியும். இப்போ இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இனிஷியலாக நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு புரியாது. இதை நீங்கள் படிக்க லைக் உங்களுக்கே தெரியாமல் இது எல்லாமே நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் லைக் ரொம்ப பெட்டராக வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு லூப் மோடில் தான் படிக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோ போய் அந்த வீடியோ பார்க்குறீங்க. செகண்ட் வீடியோ பார்த்துட்டு அகைன் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு புரியாத விஷயம் எல்லாமே வந்து இன்னும் பெட்டராக புரியும். லைக் அதுலேருந்து இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே வந்து மார்க்கெட் இன்சைட்ஸ் ஆகட்டும், எங்களோட ட்ரேட்ஸை நாங்கள் ஷேர் பண்ண லைக் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க. லாங் டேர்மில் போனோன்னா இப்போயே இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டிஸ்கால் இப்போயே வந்து லைக் ட்ரேடிங் இன்சைட்ஸ் அண்ட் அதுவும் இல்லாமல் சில பேர் டவுட்ஸ் நிறைய கேட்குறீங்க. பட் ஸ்டில் லைக் நீங்கள் போக இன்னும் பெட்டராக லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் ஒரு சின்ன கிளிம்ஸ் லைக் டிஸ்கார்ட் சர்வர் இப்படி தான் ஒர்க் ஆகும். வீடியோஸுமே வந்து ஸ்கெடியூல் பண்ண மாதிரி வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வெப்சைட்குள்ளே போய் லைக் www.charttrader.in இது வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா லைக் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, let's get into the video. நான் ஆல்ரெடி கமிட்மெண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் ரிப்போர்ட் பற்றி ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் இந்த கமிட்மெண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் ரிப்போர்ட்டை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா லைக் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ்லாம் இருக்குல்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் வந்து சிஇ பொசிஷன்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க, பிஇ பொசிஷன்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்ப்போம்ல. அதே சேம் தான் இந்த கமிட்மெண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் ரிப்போர்ட்டுமே. இது வந்து ஃபோரெக்ஸ், கமாடிட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்கு. பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் பிகே ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வந்து இவரோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு வீடியோ வந்து கூகுள் டிரைவில் பார்த்தேன், பட் ப்ரைவேட். ஸோ இதுக்காக ப்ராப்பரான கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதான் இந்த சிஓடி ரிப்போர்ட், அதாவது இந்த கமிட்மெண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் ரிப்போர்ட் எதுக்கு பார்க்குறோன்னா லைக் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டில் வந்து பிக் பார்ட்டிசிபென்ட்ஸ் லைக் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எவ்வளோ பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க, லைக் எவ்வளோ பை பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ செல் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க வந்து இந்த ரிப்போர்ட் மூலமாக அவங்களால பார்க்க முடியும். அண்ட் இது யூஸ் பண்ணியுமே நிறைய பேர் வந்து ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. லைக் அவங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி. இந்த ரிப்போர்ட்டை நம்பி மட்டும் ட்ரேட் பண்ணிடாதீங்க, இது கூட டெக்னிக்கல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும். ஆல்ரெடி இந்த ரிப்போர்ட் எப்படி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு கூகுள் போய்ட்டு cftc.gov போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் வந்து மார்க்கெட் டேட்டா அண்ட் எக்கனாமிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ட் இதில் போனீங்கன்னா கமிட்மெண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்கும். இந்த கமிட்மெண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் லைக் இது கூட கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே கரண்ட் லெகசி ரிப்போர்ட்ஸ் இருக்குமா. அண்ட் அதில் சிகாகோ மெர்கடைல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா. அண்ட் அதில் வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மேட் கொடுக்கணும். இப்போதைக்கு நான் வந்து இந்த சிஎஃப்டிசியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் வீடியோட எண்டிங்கில் வந்து இதே ரிப்போர்ட்டை வந்து இன்னொரு வெப்சைட்டை வந்து லைக் ப்ராப்பராக டிசைன் பண்ணி அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் அதை வந்து நான் காட்டுறேன். அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். பட் இப்போதைக்கு நான் ஆக்சுவலாக உள்ள டேட்டா வந்து அப்படியே காட்டுறேன். இதில் இருக்க டேட்டா தான் அதுலேயும் இருக்கும். பட் ஸ்டில் அது கொஞ்சம் டிசைன் பண்ணி பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து யூஎஸ்டி, மலேசியன் க்ரூட் ஆயில், பாம் ஆயில் இதில் வந்து எவ்வளோ பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே கிலோ பட்டர் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க, மில்க் அண்ட் நான் ஃபேட் ட்ரை மில்க் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 2 காலம் இருக்குது பார்த்தீங்களா, லைக் நான் கமர்ஷியல் அண்ட் கமர்ஷியல் இந்த மாதிரி 2 காலம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிற டேட்டா எதுனா நான் கமர்ஷியல். இந்த நான் கமர்ஷியலில் தான் வந்து இந்த பேங்க்ஸ் ஆகட்டும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆகட்டும், லைக் பெரிய லார்ஜ் ஸ்பெக்குலேட்டர்ஸ்லாம் வந்து இதில் தான் இருப்பாங்க. லைக் ஸ்பெக்குலேட்டர்ஸ்னால் இது என்ன மீனிங்னா இவங்க வந்து ஆக்சுவலாக கரன்சிஸ் எல்லாம் பை பண்ணலை. லைக் பேங்க்ஸுமே வந்து கரன்சிஸ்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா இந்த நான் கமர்ஷியல் உள்ள பீப்புள் வந்து ரொம்ப லைக் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க, நிறைய மணி உள்ளே இருக்கும். ஆனால் இவங்க யாருமே வந்து கரன்சியை ஃபிசிக்கலாக ட்ரேட் பண்ணல. இதனால புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு ஜியோ பில்டிங் ஈவென்ட் நடக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து லைக் இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட மணி வந்து ரொம்பவே அதிகம் லைக் கம்பேர்ட் டு கமர்ஷியல். கமர்ஷியல் பீப்புளெலாம் வந்து மோஸ்ட்டாக கம்பெனிஸாக தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரன்சிஸை ஃபிசிக்கலாக வாங்குவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் டாலர் ஃபிசிக்கலாக வாங்குவாங்க. ஏன் வாங்குறாங்கன்னா இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து லாங் டேர்ம் நல்லா க்ரோத் தருதுன்னு வைங்க. அப்போ நம்ம ஆஃபீஸாக வந்து அந்த கம்பெனியோட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம்ல. அதே மாதிரி வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வந்து லாங் டேர்மில் க்ரோ ஆகுதுன்னா அப்போ அந்த கண்ட்ரியோட கரன்சிலுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மோஸ்ட்டாக கம்பெனிஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ட்ரியோட கரன்சி வந்து ஃபிசிக்கலாக வாங்கிப்பாங்க. அண்ட் லாங் டேர்மில் வந்து அந்த கண்ட்ரியோட எக்கனாமி நல்லா க்ரோ ஆச்சுன்னா அந்த கரன்சியோட வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்வியஸாக அது உங்களுக்கு ப்ராஃபிட் தான். பட் இதில் நம்ம ரெஃபர் பண்ண போகிற டேட்டா வந்து நான் கமர்ஷியல் டேட்டா. சரி, இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எந்த கரன்சி தேவையோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் வந்து கரன்சிஸ் வந்து பேர்ஸாக இருக்காது, இண்டிவிஜுவல் கரன்சிஸாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது எப்படி பண்ணணும்னா கண்ட்ரோல் F எடுத்துட்டிங்கன்னா ஒரு சர்ச் பார் வந்துடும். அண்ட் இதில் வந்து நீங்கள் கரன்சிஸை நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜிபிபிங் சர்ச் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்களா பிரிட்டிஷ் பவுண்ட், சிகாகோ மெர்கடைல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஒன்லி பொசிஷன்ஸ் as of 2/13/24 13th of February 2024
2024. இப்போ இந்த டேட்டா வந்து எவ்ரி வீக் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். லைக் எவ்ரி வீக் ஃப்ரைடே அப்டேட் ஆகும். ஆனால் இந்த பொசிஷன்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்க, லைக் இந்த பேங்க்ஸ் ஆகும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஆகும், இவங்களாம் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து எவ்ரி வீக் டியூஸ்டேவே சப்மிட் பண்ணிடுவாங்க. பட் நமக்கு அப்டேட் ஆகிற டைம் வந்து ஃப்ரைடே. ஸோ இப்போ இதில் போயிட்டிங்கன்னா லைக் நான் கமர்ஷியல் டேட்டா, கமர்ஷியல் டேட்டா இது எல்லாமே இருக்கா. அண்ட் இதில் வந்து லாங் பொசிஷன் இருக்குது, ஷார்ட் பொசிஷன்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் நீங்கள் லாங் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 90,545 கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒரு கான்ட்ராக்ட்டுமே வந்து லைக் அதில் வந்து நிறைய மணி இருக்கும். ஒரு கான்ட்ராக்ட்லேயுமே வந்து ரொம்ப மணி இருக்கும். ஸோ அதில் வந்து 90,545 கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிருக்குன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி ஷார்ட் பொசிஷனை வந்து 40,073 கான்ட்ராக்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ லாங் டேர்ம் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இதுதான், லைக் அதாவது 90,000 and 40,000. நீங்கள் லாங் டேர்ம் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து பார்க்கணுன்னா இந்த டேட்டாவை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். இப்போ இங்கே லாங் பொசிஷன் பை பொசிஷன்ஸா அண்ட் ஷார்ட் பொசிஷனா செல் பொசிஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன்ஸையும் நீங்கள் ஷார்ட் பொசிஷன் கம்பேர் பண்ணும்போது லாங் பொசிஷன் வந்து லைக் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது யூஸ் பண்ணி ட்ரேட்லாம் பண்ணிடாதீங்க, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான். பட் ஆனால் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே சேஞ்சஸ் ஃப்ரம் 6th February சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு பார்த்தீங்களா, இதையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணணும் ஃபார் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன்ஸில் வந்து 6,609 பொசிஷன்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஷார்ட் பொசிஷன்ஸில் வந்து -9,388 கான்ட்ராக்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஐ மீன் கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா ஷார்ட் டேர்ம்லேயுமே வந்து மார்க்கெட் புல்லிஷ். ஏன்னா லைக் 9,388 கான்ட்ராக்ட்ஸ் வந்து செல் பண்ணிட்டாங்க, லைக் அது அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுவும் நான் பை பொசிஷன்ஸில் வந்து 6,609 கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதா, லைக் ஷார்ட் டேர்ம்லேயுமே வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் பை ட்ரேட்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பிளைண்டாக நம்பி ட்ரேட் பண்ணினா இது கூட நீங்கள் டெக்னிக்கல்ஸை கம்பைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து லைக் இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து புல்லிஷ்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு செல் சைடு லிக்விட்டி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நீங்கள் என்டர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு ஹெல்பிங் டூல், அவ்வளோதான். ஆனால் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்ஸ் வந்து இந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் என்னோட இருக்குது. இப்போ ஜாப்பனீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் லாங் பொசிஷன்ஸ் வந்து 58,000 கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஷார்ட் பொசிஷன் வந்து 1,70,000 கான்ட்ராக்ட் வந்து ஹோல்டில் வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா 30,000 கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் ஆட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி 2,000 கான்ட்ராக்ட் வந்து பை பொசிஷன் ஆட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்லேயுமே மார்க்கெட் வந்து பேரிஷ், ஏன்னா ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து சார்ட்டோடையுமே நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் எந்த டேட்டா நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களோ அந்த கரன்சி வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்டிஷ் பவுண்ட் புல்லிஷாக இருக்குன்னா அந்த கரன்சி வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஜிபிபியோட டேட்டா தான் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, அங்கே போய்ட்டு வந்து நீங்கள் ஈரோ ஜிபிபின்லாம் ரெஃபர் பண்ணக்கூடாது. அதாவது அந்த ஜிபிபி வந்து செகண்டில் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து ட்ரேடிங்கு போயிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிபிபி போயிட்டேன் அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா லைக் 90,000 பை கான்ட்ராக்ட்ஸ் இருந்துச்சா. அண்ட் அதே மாதிரி மார்க்கெட்டுமே வந்து கரண்ட் ட்ரெண்டை வந்து லைக் புல்லிஷாக போயிட்டு இருக்க பாருங்க. அண்ட் அதுமாதிரி சேஞ்சஸுமே வந்து லாங் பொசிஷன்ஸ் அதிகமாக ஆட் ஆயிருக்கு. ஸோ இனிஷியல் டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் இப்போ கரண்டாக ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஜேபியும் நம்ம ரெஃபர் பண்ணோம். ஸோ ஜேபியோட டேட்டாவுமே பார்க்கலாம். இப்போ நாங்கள் அங்கே சொல்லியிருந்தேன் நீங்கள் எந்த கரன்சி ரெஃபர் பண்ணுறீங்களோ அந்த கரன்சி வந்து பேஸ் கரன்சியில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஜேபிஐ வந்து நார்ம்ஸ் படி வந்து செகண்டில் தான் இருக்கணும், அதாவது கோட் கரன்சியில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் ட்ரேடே எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஜேபிஐ ஜிபிலாம் இங்கே சார்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க, பட் ஆனால் இது வந்து நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் ட்ரேட் எடுக்க முடியாது. ஜிபிபி ஜேபி வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு வரணும்னா லைக் நீங்கள் சர்ச் பண்ணி சார்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் ஆனால் ஜேபிஒய் ஜிபியில் வந்து உங்களால் ட்ரேட்லாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் டேட்டாவை நான் வந்து காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பட் இதில் வந்து உங்களால் ட்ரேட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ ஜேபிஐ பார்த்தீங்கன்னா லைக் ஓவரால் நீங்கள் ட்ரெண்ட் பாருங்கள், டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி டேட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது 1,70,000 ஷார்ட் பொசிஷன்ஸ் இருக்குது. லைக் அண்ட் அதுவும் இல்லாமல் 30,000 கான்ட்ராக்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இங்கே ஷார்ட் பொசிஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் அதை சார்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது பாருங்கள், லைக் ஓவராலாக மார்க்கெட்டுமே டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லைக் மார்க்கெட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், அவ்வளோதானே தவிர இதை வச்சு நீங்கள் உங்களால் ட்ரேட்லாம் எடுக்க முடியாது. இது கூட நீங்கள் டெக்னிக்கல்ஸை கம்பைன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட் வந்து ஓவராலாக பேரிஷ் தான் இருக்குன்னா அங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்னதான் நீங்கள் எப்படி செல் சைடு லிக்விட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பை சைடு லிக்விட் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரிவர்ஸில் நீங்கள் அழகாக ட்ரேட் பண்ணிட்டே போகலாம். இப்போ இது வந்து ஒரு மாடல் தான், நிறையா இருக்குது. பட் ஸ்டில் சும்மா சொல்கிறேன், இப்படி தான் வந்து நீங்கள் இந்த சிஓடி ரிப்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லைக் வீடியோட எண்டில் வந்து எதே டேட்டாக வந்து இன்னும் சிம்பிளிஃபைடாக லைக் கொஞ்சம் டிசைனாக பண்ணி காட்டுற ஒரு வெப்சைட் தான் வந்து barchart.com. நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு அதேமாரி barchart.com நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்துடும். அண்ட் இதில் வந்து ஃபியூச்சர்ஸில் போய்ட்டு நீங்கள் லெகசி ரிப்போர்ட் இருக்கிற இதை கிளிக் பண்ணும். கமிட்மெண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் ரிப்போர்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது, லெகசி ரிப்போர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரன்சிஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். இது நிறையா இருக்கும், லைக் கமாடிட்டிஸ் எல்லாமே இருக்கும். நான் இங்கே வந்து கரன்சிஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்
கமர்ஷியல்ஸ்ன்னு இருக்கா, இந்த கமர்ஷியல்ஸ் வந்து நீங்கள் நான் கமர்ஷியல் மாற்றிக்கோங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் டீட்டெயில் ரிப்போர்ட்டை வந்து சம்மர் ரிப்போர்ட் மாற்றிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து நெட் சேஞ்ச் எவ்வளோ நடந்திருக்கு இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் லாங் போர்ஷன்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே பார்த்தா அதே டேட்டா தான் இப்போ தெரியுது உங்களுக்கு. அண்ட் சேஞ்ச் எவ்வளோ நடந்திருக்கு, லைக் லாங் போர்ஷன்ஸில் சேஞ்ச் எவ்வளோ நடந்திருக்கு, அண்ட் அது இல்லாமல் ஷார்ட் போர்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அண்ட் அதில் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக பார்க்கலாம். அதுலேயுமே அதில் உள்ள டேட்டாஸ் தான் இதுலேயும் இருக்கும். பட் இது கொஞ்சம் டிசைன் பண்ணி ப்ராப்பராக இந்த மாதிரி அழகாக காட்டும். ஸோ இதுதான் வந்து கமிட்மெண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் ரிப்போர்ட். நான் மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணி மட்டும் தயவுசெய்து ட்ரேட் பண்ணிடாதீங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி. பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ணி லைக் நிறைய பேர் வந்து ட்விட்டர்லையுமே வந்து இது யூஸ் பண்ணி லைக் மார்க்கெட் ஓவரால் பயாஸ் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த barchart.com நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு CFTC கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு டாபிக் வந்து நான் கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக போடணும். அதுக்கப்புறம் நான் டெக்னிக்கல்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த டாபிக்னா ப்ராஃபார்ம்ஸ் தான் வந்து நிறைய இடத்துல பேன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டெக்னிக்கல்ஸ்குள்ளே இறங்கலான்னு இருக்கேன். ஸோ யா, தேங்க்யூ. அண்ட் ப்ரோக்ராம் என்ரோல் பண்ண நினைக்கிறவங்க லைக் வெப்சைட் லைக் www.charttrader.in நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக ப்ரோக்ராம் லைக் என்ரோல் பண்ணிக்கலாம். உண்மையிலே வந்து நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவீங்க, லைக் டெடிக்கேட் எஃபோர்ட் போட ரெடியாக இருந்துன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஓகே, யா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் ஒரிஜினலாக கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஷேர் யுவர் தாட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். Until then, bye.